போலன்னு சொன்னா புலிவாலை விட்டது மாதிரி. புலிவாலை பிடிச்சாச்சு, விட்டா என்ன ஆகும்? திருப்பி அடிச்சிடும். புலியவாலை நீங்க பிடிச்சாச்சுன்னா விட்டா புலி அடிச்சிடும். ஓடி அதோட ஸ்பீடுக்கு நான் ஓடியும் ஆகணும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் பிசினஸ்ல. அப்போ எதையுமே ரொம்ப யோசிக்காம, இதெல்லாம் நமக்கு வராதுங்க, நமக்கு இல்லைங்கன்னு ஒதுங்காம போராடியே ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தொழில் முனைவோரோ தொழில் அதிபர்களோ தள்ளப்படுகிறார்கள். தொழில் அதிபர்கள் கூட நான் பரவாயில்ல, ஏன்னா அவங்க ஆல்ரெடி சக்சஸ் கிரியேட் பண்ண பெரிய ஆளுங்க. தொழில் முனைவோர்கள் வச்சுதான் கவலையா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு தொழில் முனைவராக இருக்கக்கூடிய நிறைய ஆண்டர்பிரனர் நான் பார்க்குறேன், 24 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஆனா ரிசல்ட் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. இதை சீர்தூக்கி பார்க்கும்போது இன்னைக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய டாபிக், எப்படி உடல் 12 உறுப்புகளையும் ஓய்வு நிலைப்படுத்தி முழுசா கவனிக்கணும்னு சார் சொல்லி கொடுத்தாரோ, அந்த மாதிரி நம்ம கம்பெனியை நம்ம செக் பண்ண வேணாமா? 360 டிகிரியில நம்ம கம்பெனியை மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ண வேணாமா? அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நீங்க பண்ணீங்கன்னா எந்த உறுப்பு, அதாவது அது ஃபினான்ஸா இருக்கலாம், மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், பிராண்டிங்கா இருக்கலாம், சேல்ஸா இருக்கலாம், மார்க்கெட்டிங் வேற சேல்ஸ் வேற, R&D ப்ரொடக்ஷனா இருக்கலாம், ஸ்டாக் இன்வென்ட்ரியா இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், தலைமை பண்பு உள்ள லீடர்ஸா இருக்கலாம், டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துறீங்க, ஐடின்னு சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுவாக இருக்கலாம். 15 உறுப்புகள் இருக்கு ஒரு கம்பெனி உள்ள. நீங்க ஒரே ஆள் கம்பெனி நடத்தினாலும் 1000 பேர் வேலை செய்தாலும் 15 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், 12 உறுப்பு மாதிரி 15 உறுப்பு இருக்கு கம்பெனி உள்ள. அந்த 15 உறுப்பை பிரிச்சு அனலைஸ் பண்ணி இந்த உறுப்புல பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? அதுதான் நோ யுவர் கம்பெனி. ஆனா அதை யாருமே பண்றதில்ல. ஏன் பண்றதில்ல? அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னே நமக்கு தெரியாது. நிறைய நிறுவனங்கள் ஓனர்கிட்ட நான் பேசும்போது நிறைய பேர் நான் சந்திக்கிறேன், டெய்லி சந்திக்கிறேன், வாரம் சந்திக்கிறேன், நிறைய வெபினார் பண்ணும்போதுலாம், சார் உங்க கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ சார் அப்படின்னு நான் கேட்பேன். போன வருஷம் நம்ம கம்பெனி எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிச்சு தெரியாது. நிறைய ஓனர்கள் சொல்லுவாங்க தெரியாது. கிராஸ் மார்ஜின் எவ்வளோ சார், ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் எவ்வளோ சார், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளோ சார், ஈபிட் அண்ட் ஈபிட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு. கொஞ்சம் ரொம்ப கமர்ஷியல் நெடியோட பேசுறேன், வியாபாரிகளுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் நல்லாவே புரியும். அது என்ன சார் தெரியாது. ஏன் தெரியாது? ஆடிட்டரை கேட்கணும். இங்க ஆடிட்டர் யாரா இருக்கீங்களா சார்? சார்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் தான் கேட்கணும். ஆடிட்டர் வருஷத்துக்கு ஒரு தான் சந்திப்போம். அவர் ஒரு 50 பேஜ் பேப்பரை கொண்டு வருவார், நம்மளை கையெழுத்து போட சொல்லுவார். கையெழுத்து போடுவோம், கொடுத்துருவோம், என்னன்னு கூட கேட்க மாட்டோம். அவரும் பிஸி, நம்மளும் பிஸி. இந்த நோ யுவர் கம்பெனின்னு சொன்னப்பட்ட தலைப்புல என்ன இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். அதை நீங்க உடனடியா முயற்சி பண்ணி செயல்படுத்துங்க உங்க கம்பெனியில. டெய்லியே நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸை பார்க்கணும். இதான் சிறப்பு செய்தி. இதுல டெய்லி நம்ம தமிழ்ல ரொம்ப கலோக்கியலா சொல்லுவோம், கல்லா கட்டுறியான்னு ஒரு கேள்வி கேட்போம்ல. டெய்லி பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் யார் பார்க்கிறார்களோ பிசினஸ் அவங்க கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். யார் பார்க்கலையோ பிசினஸ் கண்ட்ரோல்ல அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். எப்படிங்க இதை செய்யறது? இந்த ஸ்லைடு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, நான் போன தடவை அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருமே. தொழில் முனைவோரோ தொழில் அதிபரோ, அந்த கம்பெனி ஓனர்னு வச்சுக்கோங்களேன், பிசினஸ் ஓனர், அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன, அவர் செய்யக்கூடாத வேலை என்ன, இந்த தெளிவு தான் வியாபாரத்தை அடுத்த கட்டத்தில் உயர்த்த போகுது.